இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் அந்தந்த இண்டெக்ஸில் டைரெக்டாக லாகின் பண்ணுறதுனால அதுக்கு பேர் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு பேர். ஒரு ஆக்டிவ்லி மேனேஜர் ஃபண்டில் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஃபண்ட் மேனேஜருக்கான எக்ஸ்பென்சஸ்ஸு, மிச்ச மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, அட்வைசருக்கான பே அவுட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஒரு பர்சன்டேஜ் கூடுதலாக இருக்கும். ஒரு ஃபண்ட் மேனேஜரோட பேசிக் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா குவாலிட்டி எதை வச்சு அவரை காஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸை நீங்கள் எவ்வளவு தூரம் தாண்டி வளர்ச்சி கொடுக்குறீங்க. நான் கொடுக்குற 100 ரூபா இண்டெக்ஸ் ஃபண்டான HDFCயில் 13 ரூபாயும் 3 ரூபா SBIயிலும் இன்வெஸ்ட் பண்ணுது. இது எப்போ? நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது. இந்த நிஃப்டி 50 மாதிரியே நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. SME இன்டெலெக்ட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் சுப்பிரமணியன், ஃபீனிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். சமீபமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராட் கேட்டகரி பற்றி நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதில் நிறைய கமெண்ட்ஸ் எது சம்மந்தமாக வந்திருக்கு, கேள்விகள் எது சம்மந்தமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன, அதுக்கும் ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸ் ஃபண்ட் வெர்சஸ் ஆக்டிவ் ஃபண்ட். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய முதல் 50 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது பேர் தான் நிஃப்டி 50 அப்படிங்கிறது. இது எதனால் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் எந்த பக்கமாக ஒரு நாட்டோட வளர்ச்சி வளர்றது எதை வச்சு கணிக்கிறாங்கன்னா, இண்டெக்ஸை வச்சு தான் கணிக்கிறாங்க. அதனால் நான் கம்பெனிகளை தேடாமல் டைரெக்டாக போய் அந்த இண்டெக்ஸ்லேயே நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்ன அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்க. இப்போ இது சமீப காலமாக பரவாயில்ல அது வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் எல்லோரும் சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெரிய லெவலில் நாலேஜ் வேண்டாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா போதும் அப்படிங்கிறது ஒன்றாகும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லோரும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 0.2லேருந்து 0.5% தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. அதனால நிறைய பேர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இப்போ சமீப காலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சரி, இப்படி இருக்க ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டுன்னா என்ன, ஒரு ஃபண்ட் மேனேஜர் துணையோட அவர் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுவார். இது அந்த 50 ஸ்டாக்ஸில் ஒரு அங்கமாகவும் இருக்கலாம், இல்லை அந்த 50 இல்லாமல் அவர் வேறு சில ஸ்டாக்ஸும் எடுக்கலாம். இது பேர் தான் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டு. ஒரு ஃபண்ட் மேனேஜரோட பேசிக் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா குவாலிட்டி எதை வச்சு அவரை காஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸை நீங்கள் எவ்வளவு தூரம் தாண்டி வளர்ச்சி கொடுக்குறீங்க, இண்டெக்ஸை தாண்டிய வளர்ச்சி நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு ஃபண்ட் மேனேஜரை ரிவ்யூவே பண்ணுவாங்க. வருஷம் ஃபண்ட் மேனேஜருக்குன்னு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அவார்டு எதை வச்சு கொடுக்குறாங்க? இண்டெக்ஸ் பீட் அண்ட் ரிட்டர்ன் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இதை ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. நான் 100 ரூபா பணத்தை டைரெக்டாக இண்டெக்ஸில் போட்டால் எனக்கு 10% கிடைக்குது, இல்லை 12% கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜராக உங்கள் எக்ஸ்பர்டைஸை யூஸ் பண்ணி எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு, ஒருவேளை அவர் 10% இல்லை 8% கொடுக்குறாருன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட வரணும்? ஒருவேளை நீங்கள் 15% 18% கொடுக்குறீங்க அப்படின்னு அப்போ நான் உங்கள்கிட்ட வரலாம். ஏன்னா எனக்கு ரிஸ்க் ஃப்ரீயாகவே 12% கிடச்சிருது. கொஞ்சம் நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு எனக்கு அடிஷ்னலாக 6% கிடைக்குது. அதனால தான் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜர் ஃபண்டுக்கு வர்றாங்க. பேசிக்கலாக இதுதான் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ்லி மேனேஜர் ஃபண்டுக்கும் உண்டான வித்தியாசம். இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டுக்கு அட்வான்டேஜஸ் அதிகம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜரை ரிவ்யூ பண்ணுறதே எதை வச்சு தான் ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸை தாண்டிய வளர்ச்சி நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. இண்டெக்ஸை பொறுத்தளவு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு பெரிய லெவலில் நம்ம மூளையை கசக்கி யோசிக்கணுங்கிறது கிடையாது. ஒரு 10,000 ரூபா பணம் போடுறேன்னா அதை இண்டெக்ஸ் ஃபண்டில் நிஃப்டி 50ல் போட்டுட்டோம் அப்படின்னா, அவங்க நிஃப்டி 50ல் உள்ள 50 ஸ்டாக்குக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க.
அதில் எந்த விதமான செலவுகளும் பெரிய லெவலில் கிடையாது. ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டில் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஃபண்ட் மேனேஜருக்கான எக்ஸ்பென்சஸ்ஸு, மிச்ச மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, அட்வைசருக்கான பே அவுட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஒரு 1% கூடுதலாக இருக்கும். அப்போது இந்த 1% எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் எனக்கு என்ன தரீங்க அப்படின்னு தான் காஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு 12% கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபண்ட் மேனேஜரும் அதே 12% தான் கொடுக்க போகிறாரு, இல்லை இண்டெக்ஸை விட கீழே பெர்ஃபார்ம் பண்ணி 10% கொடுக்க போகிறாருன்னா அவருக்கு மோசமான ரிவ்யூ தான் கிடைக்கும். ஆனால் ஒருவேளை அந்த ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட்டு கஸ்டமர்ஸுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு அதிகமான ரிஸ்க் எடுத்து இண்டெக்ஸை தாண்டின வளர்ச்சி ஒரு 6-8% கூட கொடுக்குறாரு, இது 12% கொடுக்குது அப்படின்னா அது ஒரு 15-18% கொடுக்குறாரு அப்படின்னு வரும்பொழுது இண்டெக்ஸை தாண்டின வளர்ச்சி அவர் கொடுக்குறதா கன்சிடர் பண்ணி அவருக்கு ஸ்டார் ரேட்டிங்ஸ் அதிகமாக போடுவாங்க. ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை பார்த்துட்டோம். ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஆக்டிவ்லி மேனேஜ்மெண்ட் நல்லது எதனால் அப்படின்றத ஒரு உதாரணத்தோடையே நான் சொல்கிறேன். இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு வரும்பொழுது நம்ம இப்போ 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 13%. ஸோ நான் கொடுக்குற 100 ரூபா டைரெக்டாக இண்டெக்ஸ் ஃபண்டில் 13 ரூபா கம்பல்சரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இன்னொரு பேங்க் ஒன்று இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.67%, அதாவது கிட்டத்தட்ட 3%ன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் கொடுக்குற 100 ரூபா இண்டெக்ஸ் ஃபண்டான ஹெச்டிஎஃப்சியில் 13 ரூபாயும் 3 ரூபா எஸ்பிஐயில் இன்வெஸ்ட் பண்ணுது. இது எப்போது? நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது. இப்போது இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீப காலமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஸ்டாக் ப்ரைஸஸ் இறங்கிட்டு வருது. அந்த மாதிரி இறங்கிட்டு வர்றது கடந்த 5 வருடங்களில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட லாபம் பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எஸ்பிஐ பேங்க்கோட 5 வருடத்தோட ரெக்கார்டும் இப்போ சமீப காலமாக ஏறுறது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ 128% கொடுத்துருக்கு, ஹெச்டிஎஃப்சி வெறும் 25% தான் கொடுத்துருக்கு. ஸோ நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 25%க்கான ப்ராஃபிட்டு 13 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணதில் 25%க்கான ப்ராஃபிட் தான் எனக்கு கிடைக்கும். எஸ்பிஐயில் நான் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டு என்ன பண்ணுவார், அவர் ஹெச்டிஎஃப்சியோட எக்ஸ்போஷரை குறைச்சிட்டு எஸ்பிஐயோட எக்ஸ்போஷரை அவர் கூட்டிடுவார். அப்போ அதிகமாக லாபம் கிடைக்கக்கூடிய கம்பெனியில் ஃபண்ட் மேனேஜர் முதலீடு பண்ணுவார், கஸ்டமர்ஸுக்கும் அந்த லாபம் டிரான்ஸ்லேட் ஆகும். இதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டியோட கடந்த 1 வருட ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32% கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன்னா எனக்கு 32% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. 32 நல்லது தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஆக்டிவ் மேனேஜ்டு ஃபண்டோட ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37%, 32 விட 5% கூட ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டில் ஆவரேஜ் கேட்டகரி. இதுலேயே டாப் கேட்டகரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டரு, அவர் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 43% கொடுத்துருக்காரு. 32 எங்கே இருக்குது, 43 எங்கே இருக்குது அப்படின்னு வரும்பொழுது இண்டெக்ஸ் ஃபண்டை விட 10% கூட கொடுத்துருக்காரு. நம்ம வெறும் 0.5% 1% எக்ஸ்பென்ஸை கூட கொடுக்கறதுனால நம்ம இழக்கக்கூடியது 10%-ஆ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒரு லாங்கர் ரனில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் தரவுகள் சொல்லுது. அதனால் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் அந்தந்த இண்டெக்ஸில் டைரெக்டாக லாகின் பண்ணுறதுனால அதுக்கு பேர் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு பேர். ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சு அவர் ஒரு டீம் ஒன்று வச்சுருப்பார், அவர் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுவார். இந்த நிஃப்டி 50யோட கம்பேர் பண்ணோன்னா அவர் இந்த நிஃப்டி 50யில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவார், இந்த நிஃப்டியில் இல்லாத ஸ்டாக்ஸ்லேயும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். அது ஃபண்ட் மேனேஜரோட கால். அவர் என்ன தான் அவர் பார்ப்பார், நான் முதல்ல சொன்ன மாதிரி நிஃப்டியை விட கூடுதலாக நான் அடிஷ்னலாக எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் அவர் பார்ப்பார். அவரோட எக்ஸ்பர்டைஸை காமிக்கணும்னு தான் பார்ப்பார். இதுதான் ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு லார்ஜ் கேப் ஃபண்டுக்கும் உண்டான பேசிக்கலான டிஃப்ரென்ஸு. இந்த நிஃப்டி 50 மாதிரியே நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் இருக்குது, நிஃப்டி மிட் கேப் இருக்குது, நிஃப்டி 250 இருக்குது, பேங்க் இண்டெக்ஸ் இருக்குது,
இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு இருக்குது. இதுக்கு ஈக்குவலான ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸும் நிறைய இருக்குது. இந்த ஃபண்ட்ஸுக்கான டிஃபரன்சஸ் ப்ளஸ் இதோட ரிட்டர்ன்ஸை பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம நிறைய பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.